மட்டும் இல்ல, இந்த நாட்டு பக்கம் நீ தலையை வைக்க கூடாது. இந்த நாட்டுல இருக்கிறவங்க யாரும் ஒரே ஒரு பைசா கூட உன்னை பாவப்படுத்த பார்த்து யாராவது ஒருத்தர் ₹1 போட்டீங்களோ நடக்கிறதே வேற. நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன் நீ போடு வந்து அப்படி படுத்துக்கணும். நீ வந்து போடுவ, ஓட்டு போட்டே போடல தெரியல, இதுல போடு. நீ ஓட்டல நான் என்னதாங்க பாடுற பாப்பா? ஏய் கேட்டியா சக்காளி தர இந்தாங்க காட்டிட்டு பேசுறேன். என் சக்காளி சவத்தை கொஞ்சம் மக்களை கொஞ்சம் மாட கொஞ்சம் வைக்கிற கொத்தம் என் சக்காளி தர பட்டி என்ன கட்ட. இந்த வயசுல எப்படிப்பட்ட ஆட்டம் ஆடு, அந்த வயசுல எப்படி தாட்டம் காட்ட ஆடிப்பா பட்டி. ஆமா ஏய் போ. கண்ணிடாது இதை புரிந்து யார் மாட்டோம் தேர்ந்து செய்வதே முறை. பொன்னாடி நமக்களித்த பொற்குவில் போல் ஆட்சி செய்திருந்தேனே. ஆட்சி செய்த மன்னனுக்கு கருதி திருவோட ஆண்டவா திருவோடா ஒருவன் மனது ஒன்பதாடா அதில் ஒளிந்து கிடப்பது ஆமா உன்னுடைய மனைவி முதல் மனைவி முதல் மனைவி சுந்தரி சுந்தரி அவ எப்படி இருந்தா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் இறந்து விட்டாள். உடல்நிலை சரியில்லாம காரணத்தினால் இறந்து விட்டாள். உடல்நிலை சரியில்லாம காரணத்தினால் உன்னுடைய மனைவி இறந்து விட்டாள்.
ஏய், உன்னுடைய மனைவி உடனே சரியில்லாமல் மாறவில்லை. நான் என்ன தெரியும் செய்தேன்? பாலில் விஷத்தை வச்சு கலந்தேன். அப்படி என்றால் என் மனைவி தானாக இறக்கவில்லை. தானாக இறக்கவில்லை. இந்த ஆரவல்லி செய்த சூழ்ச்சியால் உடைய மனைவி மாண்டி விட்டார். பாலில் விஷத்தை கலந்து வச்சுட்டேன். ஆமா. அடி பாவி, அவள் என்னடி செய்தாள்? உன்னை போன்ற ஒரு பெண் தானே அவளை அடித்து சாகடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் இருக்காள் ஆனந்தி, அவளுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? இந்த நிலைமைக்கு என் மகளை ஆளாக்கியது யாரு? இந்த ஆரவல்லி செய்த சூழ்ச்சி தான். இந்த ஆரவல்லி செய்த சூழ்ச்சி என்னுடைய மகளுக்கு இரு பார்வை அழிந்து விட்டது. ஆமா. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் இருக்க ஆனந்தன், அவன் ஒரு ஐயோ பாவண்டா, அவன் ஒரு அப்பாவி. அப்பாவியா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. தெரியாது. நிரபராதி. அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது யார் தெரியுமா? யாரு? இந்த ஆரவல்லி செய்த சூழ்ச்சியால் அவன் நாட்டை விட சொல்லியாச்சு. இந்த ஆரவல்லி சூழ்ச்சி என் மகன் நாடு விட்டே போயிட்டானா? ஆமா. அடி பாவி. சீனி ஒரு பாம்பை நம்பலாம், சிரிக்கின்ற பெண்ணை நம்பாது என்றான் ஒருவன். சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பாது என்றான் ஒருவன். இந்த பாவி, உன்னை நல்லவள் என்று நம்பினேனே, இதாண்டி எனக்கு தண்டனை. தண்டனையா? இப்ப கொடுக்கிற தண்டனை பெரிய தண்டனை. நடந்த உண்மை அத்தனை பேர் எடுத்து வைப்பேன். உயிரோட விட இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு அண்ணனை பார்க்க வேண்டும். நான் எங்க செல்வி? எப்படி செல்வி? அந்த பாரியத மலை நான் எப்படி கொண்டு வர போகிறேன்? தங்கா, தூங்காத கண்ணொன்று கண்ணீர்
உன்னை தேடிக்கொண்டு எப்பொழுதும் அவரை சந்திக்க போகிறேன். இருந்தாலும் பாரதியம் இல்லாமல் அரண்மனையிலே பாதப்படவே படவர்கள் சபதமேற்று புறப்பட்டு வந்து விட்டனாமா. இது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த அம்மனை மனதார வணங்கினால் நிச்சயமாக அந்த பாரதிய மலர் கிடைக்கும். அந்த பாரதிய மலரை எடுத்துக்கொண்டு விரைவிலேயே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆமா உலகை பக்தா வாழ்க வாழ்க. ஆமா தினந்தோறும் என வணங்கி வந்த காரணம் என்ன? அனுதினம் உன்னையே துதித்து வணங்கி வந்த காரணம் தெரியுமா? உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவை தாயி. உதவியா? உண்மைதான். எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் கே தடையில்லாமல் நான் தருகின்றேன். ஆமா ஒரு முனிவனால் கொடுக்கப்பட்ட சாபத்தினால் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணகப்பட்டவள் கத்தறியாமல் நீண்ட காலமாக அலைந்து கொண்டிருக்கிறாள். ஆகிறாள் அவளுக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றால் அந்த சாபத்திற்கு மோச்சனம் 12 ஆண்டுக்கு ஒருமுறை போக்கக்கூடிய மலன் பாரியதார் மலன். அந்த பாரியதார் மலர் போத்தவனை அந்த மலரை எடுத்து சென்று அதில் ஒரு சாலை எடுத்து அவள் கண்ணில விட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்று சாப மோச்சனம் ஆகினால் அந்த பாரியதார் மலரை பெற்றுக் கொள்வதற்காகவே உங்களை நான் வணங்கி வந்திருக்கிறேன். மகனே, ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் இப்பொழுது இந்த பாரிஜத மலரை என்னுடைய பாதத்திலிருந்து என்னுடைய கரத்தால் உனக்கு தருகின்றேன், பெற்றுக்கொள். அம்மா எனக்காக மணமகிறது பாரிஜத மலரை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது எடுத்து சென்று இதிலிருந்து ஒரு சாலை எழுப்பி அவள் கண்ணிலை விட்டு கண்பார்வை கிடைப்பதற்கு நானே வைத்திருந்தேன் என்று வாருங்கள் தாயி. அப்படி அன்று மாபெரும் மன்னர் கூட சபையிலே சபதமேற்ற பிரகாரமே காரியதமலை ஆணை கொண்டு வந்து விட்டு உன்னை சந்தித்து ஆனந்த என் கண் பார்வை கிடைப்பதற்கு அமையை மனிதர்களும் இருந்தாலும் ஒரு நேரத்திலே மன்னரை தவறாக புரிந்து கொண்டு என் மீது சந்தேகப்பட்டு என்னை மீன்படி சுமத்தி நாட்டு வெற்றி அனுப்பிவிட்டார். அம்மா அந்த மீன்படி போக வேண்டுமே, அதற்காகத்தான் பாரியதமலை கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை எப்பொழுது தங்கா நான் பார்க்க போகிறேன். அம்மா தண்ணீரை நெருப்பு என்று சந்தேக கொள்பவர்கள் தண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர் கண் மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. கோடு அது தத்துவாச்ச கேடு இதை மறந்தவர் வீடு
என்னையே சந்தேக கோடி இது சந்தோஷ கேடி உயிருக்கு சந்தேக கோடி இது சந்தோஷ கேடி இதை மறந்தவர் வீடு இன்பம் வளர்ந்திடும் காடி வளர்ந்திடும் காடி சந்தேக கோடி என்னுடைய அண்ணனோ அந்த பாரியான மலரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்று வெகு நாட்கள் ஆகிறது. அங்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று ஒன்றுமே புரியாமல் தனிமையிலே திகழ்த்திக் கொண்டிருக்கிறேனே. அண்ணா 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 அன்று மாபெரும் மன்னர் கூட சபையிலே சபதமேற்ற பிரகாரமே பாரிஜாத மலரை கொண்டு வந்து விட்டனம்மா. ஆனந்தியின் கற்பர் கிடைக்கும் என்றால் இந்த பாரிஜாத மலரை எடுத்து சென்று இதில் வந்து சபை எடுத்து அவள் கண்ணை விட்டால் கற்பர் கிடைக்கும். ஆகியால் நமக்காக காத்து கொடுப்பாள் ஆனந்தி. புறப்புறமா ஆனந்தி அண்ணா பாதை மாறி போகும் போது பாதை மாறி போகும் போது
ராஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா என் கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுகமில்லை கதையை என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா இது என்ன சோதனை இறைவா? ஒரு தவறும் செய்யாத என் மீது அந்த பாவி வீண்பழி சுமத்தி அதையும் என் தந்தை அதை நம்பி என்னை அடித்து சித்திரவதை செய்து இப்படி நாட்டை விட்டே துரத்தி விட்டாரே. இனிமேல் நான் எங்கு செல்வேன், எப்படி வாழ்வேன்? ஆண்டவா, நான் என் பசிக்குதே, பசிக்குதே, பசித்தாங்கலையே. ஏய், தாங்கலையே. யாரு? ஆனந்தி, யாரு? அம்மா, அவனுடைய அண்ணன் வந்திருக்கம்மா. ஆனந்தி வந்திருக்க. என்னம்மா ஆச்சு? என்னம்மா? நான் வந்திருப்பது தெரியவில்லையா உனக்கு? என்னம்மா இப்படி தடுமாறுற? என்னம்மா ஆனது? அவனுக்கு மறுபடி சிட்டாருக்கு மலை கொண்டு வர போகும்போது ஒரு குளத்தில் இறங்கி மலை பறிக்கும் போது முனிவர் எனக்கு கண்கள் ரெண்டு போகட்டும் என்று சாபத்தை கொண்டு ஐயோ, அம்மா. நான் பாதையில்லாத இப்படி தவிர்த்து கொண்டு கிடக்கிறேனே. முனிவர் கொடுத்த சாபத்தால் உனக்கு பார்வை பறி போனதா? ஆமாண்ணா. அண்ணா, அண்ணா, அம்மா, அம்மா, நீ ஏன் அங்க இருக்கிற? என்னடாச்சு? என் கதையை ஏனம்மா கேட்கின்றாள்? நமக்கு அன்னையாக வந்திருக்கின்றாளே அந்த பாவி என் மீது இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அதையும் நமது தந்தை நம்பி அவள் பேச்சை கேட்டு என்னை அடித்து சித்திரவதை செய்து நாய்கள் விட்டே துரத்தி விட்டார்கள் அம்மா. நாய்கள் விட்டே துரத்தி விட்டார்கள் அம்மா. ஐயோ, அம்மா. அது நல்லபடியா இருக்கிறேன்னு நான் நினைச்சேனே. உன்னை எதுக்கு அதுக்காரங்கிட்ட நம் வாழ்க்கை இப்படியா மாற வேண்டாம் அண்ணா. அம்மா. அண்ணா, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆளப் பிறந்தாயண்ணா. புவியாளப் பிறந்தாயண்ணா. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆளப் பிறந்தாயண்ணா புவி ஆளப் பிறந்தாயண்ணா யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆளப் பிறந்தாயண்ணா. புவியாளப் பிறந்தாயண்ணா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கொண்டு வாழப் பிறந்தாயண்ணா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயண்ணா வாழ பிறந்தாயண்ணா மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே வந்து விரிந்தும் விடியாமல் நாளை பொழுதால் இளைந்த கலை உள்ளமே கண்டமே இளைந்த கலை
மாறிவிட்டதா? அண்ணா, அந்த முனிவர் எனக்கு சாபம் கொடுத்தாரு. நான் பாதத்தில் விழுந்து அழுதனா, என் திருவிழிகளும் பல பிறகு நான் எந்த வாழ்க்கைக்கு சாபம் இல்லை சுவாமி. எனக்கு கண்கள் ஏற்பட வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது என்ன உரைத்தான்? நீ யார் என்று கேட்டார். நான் விஜயபுரி நாட்டை ஆள வரக்கூடிய விஜயவர்மனை மகள் என்று கூறினேன். ஐயோ, அந்த மனுடைய மகளா நீ? ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே, உனக்கு சாபத்தை கொடுத்து விட்டேனே என்று கூறி அந்த சாப விமோச்சனம் ஒன்று கூறினார். அண்ணா, என்னம்மா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலரானது அந்த முத்துமாரி அம்மன் மடியிலே வந்து விழுமா. அதை கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று சொன்னார். அப்படி என்றால் ஆனால் அதை கொண்டு வர போயிருக்கிறார். யாரம்மா? என்னோட சிநேகிதி சங்கீதாவோட அண்ணன். அவரு எங்கிறாரு, எங்க போயிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியா? தேடிக்கிட்டு கிடக்குறேன். சரி, வரட்டம்மா. அவர்கள் வரவரை இதே இடத்தில் நாம் காத்துக் கொண்டிருக்கலாம். தங்கா, அமரம்மா. சங்கீதா, ஆனந்தியின் கண்பார்வை கிடைப்பதற்காக பாரதி அவர்களை கொண்டு வந்து விட்டோம். உண்மைதான். ஆனந்தியை தேடிக்கொண்டு வருகிறோம். எங்க இருக்கிறாள் என்ற விடுமையை புரியப்படுகி. சரி, நமக்காக புரியவர்கள் காத்துக் கொண்டிருப்பாள். புறப்படுமா, போகலாம். அப்படியாகட்டும். சங்கீதா, என்னங்க? ஆமா, இது யார்? இது இவர்தான் என்னுடைய அண்ணன். சங்கீதா, உன்னுடைய அண்ணனா? இவர் யாரம்மா? அவர் தெரியவில்லையா? தெரியலையே. ஆனந்தியோட அண்ணன் அவர்தான். ஆனந்தியின் அண்ணன்? உண்மைதான். தங்கச்சி ஆனந்தம். உனக்கு எப்படிமா தெரியும்? அடிக்கடி நந்தவனம் செல்வது வழக்கம் இல்லதா? ஆகையால் அரண்மனைக்கு செல்லும் போது அவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் சந்தோஷ். ஆமா, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நானே தான் சந்தோஷ். அப்படியா? சென்றேன் உன் தங்கைக்காக பாரதி அவர்களை கொண்டு வருவதற்காக. எந்த இடத்திலேயே பாரதி அவர்களை கொண்டு வருவது பற்றி இதோ பாருங்கள். உன் தங்கைக்கு இழந்த கண் பார்வை மீண்டும் கிடைக்க போகிறது. ஆனந்தி, உனக்காக கண் பார்வை கிடைப்பதற்காக பாரதி அவர்களை கொண்டு வருவது பற்றி இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதிலே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் என்ன தெரியுமா? இழந்த கண் பார்வை உனக்கு மீண்டும் கிடைக்க போகிறது. அப்படி கண் பார்வை கிடைத்து விட்டால் முதலாக நீ யாரை பார்க்க ஆசைப்படுகின்றாய்? இது என்ன கேள்வி? உடன் பிறந்த அண்ணன் நான் இருக்கும் பொழுது முதலில் என்னை தான் பார்ப்பாள் என் தங்கை. போக நிறுத்துங்க. அவருடைய ஆர்வல் தோழி என்னதான் முதல்ல கண் திறந்து பார்ப்பா. இல்ல இல்ல, என்னதான் பார்ப்பா? என்னதான் பார்ப்பா? நிறுத்துங்க. இதோ பாருங்க அண்ணா, எனக்கு முதலே கண் பார்வை வந்தால் என் பாசம் மிகுந்த அண்ணன், என் உடன்பிறந்த அண்ணன் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என் ஆர்வல் தோழி சங்கீதா அவன் முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். அப்படி என்றால்? ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து போய் மாரிஜாத மலை கொண்டு வந்தாரு சந்தோஷ், அவர் முகத்தை தான் நான் பார்ப்பேன். மீண்டும் கண் பார்வை கிடைத்தால் உன் முகத்தை பார்க்க போது தெரியாதா? ஆறு தோழி என் தங்கை சங்கீதா முகத்தை பார்க்க போது தெரியாதா? என்னை தான் பார்க்க போகிறேன் என்று உழைக்கிறாள் ஆனந்தி. சரி, கண் பார்வை கிடைத்தால் அதுவே போதும். உனக்கு கண் பார்வை கிடைக்கும் என்று இவ்வளவு நாட்களாக அருமாறுபட்டுக் கொண்டதும் இறந்த கண் பார்வை மீண்டும் எனக்கு கிடைத்துவிட்டது. ஆகிறார் இப்போது எங்கள் கடமை முடிந்துவிட்டது. நாங்கள் சென்று வருகின்றோம். எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம். என்னங்க இது? இழந்து விட்ட கண்ணை கொடுத்து விட்டு நான் போறேன்னு சொல்றீங்க. என்ன திருமணம் செய்துக்குங்க. உன்னை நான் திருமணம் செய்யணும். ஆமா. அம்மா தாயே, எப்ப உங்க குடும்பத்தில் நாங்க கால் எடுத்து வச்சோமோ அப்பவே படாத பாடுபட்டுட்டோம். இந்த எங்களை விட்டு வைக்கல. நாங்க என்ன செய்தோம்? நீங்க ஆளை விட்டா அதுவே போதும், நாங்க வரோம். இத பாருங்க, நீ என்னை விட்டு விட்டு சென்றா நான் மருந்து குடிச்சு எடுத்துரும். என்னமா இது? இதற்கா பாடுபட்டு அந்த பாடலை கொண்டு வந்து உனக்கு விடிய தெரிவித்தான். எனக்கு திருமணம் செய்ய சொன்னா நீ செத்தா எங்களுக்கு நான் உயிரோட இருந்தா எங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஆளை விட்டா போதும், நாங்க வரோம். அண்ணா, நான் கூட உங்களிடத்துல ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னா. ஒரு உண்மையா? என்னமா அது? அண்ணா, குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போனேன் இல்ல, அப்பொழுது என்ன அவர் எடுத்துட்டாரு. குளக்கரைக்கு போகும்போது கீழே குடித்தலை நிமிராம போகணும்னு சொன்னேன். ஆனா குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போகும்போது அவனை பார்த்துட்டு அவன் மேல ஆசைப்படுறேன்னு சொல்றியே,
ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி ஆகலும் வளர்த்து அந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவனை பார்த்து திருமணம் கண்டிப்பா செய்வாங்க. இதற்குள்ளாக நீங்களாகி அவங்க வாழ்க்கையை தேடி சீரடிச்சுக்கிறீங்க. அப்படியே காதலிக்கிறேன், அவருக்காக திருமணம் செய்ய போறேன் நீ சொல்றேன். உன் வாழ்க்கையின் விதி அது. நான் என்ன செய்ய போறேன்? சரி, அவரே திருமணம் செய்ய. நான் சென்று வரேன். வீட்டுக்கு போறேன். என் தங்கை நிலைமை உன் தங்க நிலைமை எக்கேடு கேட்டா எனக்கு அவ்வளவுதானே? நீ என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன் தங்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பொழுது 1000 சத்தியம் செஞ்ச இது நியாயமா? அப்படி என் தங்கை வாயில எடுத்துட்டு போறீங்களே, இது நியாயமா? என் தங்கை அப்படியா? அண்ணா திருமணம் செய்துக்கங்க. என் தங்கையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். உன் தங்கையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆமா, இதுவும் ஒரு சௌகரியம் தாமா. என்னன்னா எனக்கு ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கார குடிச்சுட்டு வந்து உன்னை அடிச்சு ஆத்தா விட்டு எடுத்துக்கன்னு வச்சுக்க. உண்மைதான். நீ நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி அடிச்சு அவங்க ஆத்தா விட்டு நான் சேர்த்துருவேன். நல்ல குடும்பம். நானும் உன் தங்கச்சி அடிப்பேன். அவன் என்ன அடிக்காது இருந்தாலும் சரிதான். சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த நிலைமை காலாக்கிய அந்த நயமற்ற நாட்டிலே உணவை கொடுக்கிறது.